விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே உள்ள கோவிந்தசாமி அரசு கலைக்கல்லூரியில் பழைய ஷிப்ட் முறையை செயல்படுத்த வலியுறுத்தி மாணவர்களும் பேராசிரியர்களும் வகுப்புகளை புறக்கணித்து உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதுகுறித்தான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ஜோதிபாபு. வணக்கம் ஜோதிபாபு. மாணவர்களும் பேராசிரியர்களும் இணைந்து உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். எவ்வளவு நேரமாக இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது? அவர்கள் தரப்பிலிருந்து என்னென்ன கோரிக்கைகள் முன்வைக்கப்படுகிறது? பேச்சுவார்த்தை ஏதாவது துவங்கப்பட்டு இருக்கிறதா? விரிவான விவரம். வணக்கம் கௌதமி. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் மேல்பாக்கம் பகுதியில் கோவிந்தசாமி அரசு கலைக்கல்லூரி இயங்கி வருகிறது. இந்த கல்லூரியில் கடந்த காலங்களில் 2 ஷிப்டுகளாக மாணவர்களுக்கு வகுப்பு நடைபெற்று வந்தது. கடந்த 2024 ஜூன் மாதம் ஷிப்ட் காலை 9 மணி ஆரம்பித்து 4 மணிக்கெல்லாம் பள்ளி ஒரே ஷிப்டாக கல்லூரி நடைபெற்றதால் மாணவர்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு கட்ட உள்ளிருப்பு போராட்டங்கள், வகுப்பு புறக்கணிப்பு ஆகவே ஜூலை மாதங்களில் நடத்தினர். கல்லூரி தரப்பு அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தின பேரில் மறுபடியும் வழக்கம் போல் கல்லூரிக்கு மாணவர்கள் வந்தனர். இந்நிலையில் நேற்றும் இன்றும் இந்த கல்லூரி மாணவர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு பழைய ஷிப்ட் முறையை வலியுறுத்தி 2 ஷிப்டாக நடத்த வேண்டும் என கூறி உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதற்கு பேராசிரியர்களும் ஆதரவு தெரிவித்து இன்று காலையிலிருந்து தற்பொழுது வரை உள்ளிருப்பு போராட்டம் நடத்தி வருகின்றனர். மேலும் கல்லூரியிலிருந்து கழிவறை, குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளும் செய்து தர வேண்டும் எனவும் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபடுகின்றனர். இது குறித்து தகவல் அறிந்த ரோஷனி போலீசார் சம்பவத்திற்கு சென்று முதல்வரிடம் பேச்சுவார்த்தை நடத்தின்றனர். தற்பொழுது உள்ளிருப்பு போராட்டமானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. போராட்டம் குறித்தான தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ஜோதிபாபு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.